ஃபர்ஸ்ட் டச். இந்த வீடியோவில் நாம செய்ய போறது ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான வெண்டைக்காய் சிப்ஸ். அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு வெண்டைக்காவை இது மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு வெண்டைக்காவை 4 இல்லாட்டி 6 ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி அதை பவுலில் போட்டுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், அதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய்க்கு வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால இதுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது. அப்படி தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு பேக்டு ஸ்நாக்ஸ் வாங்கி தரதுக்கு பதிலாக வீட்லேயே இது மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஊற வச்சிருந்த வெண்டைக்காவை அதில் போட்டுக்கோங்க. வெண்டைக்காய் ஒன்னோட ஒன்று ஒட்டி இருந்ததுன்னா அதை தனித்தனியாக பிரித்து விட்டுக்கோங்க. ஒட்டி இருந்தால் அந்த கிறிஸ்பினஸ் வராது. இது நல்லா பபிள்ஸ்லாம் அடங்குற வரையும் 4 இல்லாட்டி 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஆயிலிருந்து எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வெண்டைக்காவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹெல்தியான வெண்டைக்காய் சிப்ஸ் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.